நாளிலிருந்து இம்மட்டும் எங்களை தாங்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகோதரி உமது கரங்களில் தருகிறோம் சுவாமி. அவரை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுது அக்கா அவர்கள் அம்மாவை குறித்து ஒரு அறிமுகம் செய்து வைப்பார்கள். நம்முடைய மத்தியில ஸ்பெஷல் ஸ்பீக்கராக வந்திருக்கிற சிஸ்டர் மிஸ்ஸஸ் எபனேசர் சந்திரசேகர் அம்மா அவர்கள் வாய்ஸ் ஆஃப் ரிஜாய்சிங் அண்ட் சால்வேஷன் மினிஸ்ட்ரியை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் கடப்பேரி பகுதியில் இருக்கிறார்கள். நம்முடைய சென்ட் ஜான்ஸ் சர்ச்சுக்கு அருகாமையில் இருக்கிற சகோதரி. இந்த சகோதரி அவர்களை நாம் ஏற்கனவே சென்னையில் கீழ்பாக் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பொர்ஷுவாக்கன் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக அழைத்து அவர்கள் மூலமாக செய்திகளை கேட்டிருக்கிறோம். சகோதரி அவர்கள் மிகவும் வல்லமையாக கர்த்தருடைய ஊழியத்தை கடந்த 23 ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் திருமணமாகி பேரம் பேத்தி எடுத்தவங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருந்தாங்க. இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் சகோதரி தொடர்ந்து தன்னுடைய ஊழியத்தை இடைவிடாமல் செய்து கொண்டு வருகிறார்கள். இன்றைய நாளிலும் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்தது அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம்தான். 2 நாட்களுக்கு முன்பாக தான் நாங்கள் சகோதரியை அணுகினோம். இன்னைக்கு அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சீக்கிரமாக முடிச்சுட்டு சென்னையிலேருந்து நமக்காக மிகவும் விரைந்து ஓடி வந்திருக்கிறாங்க. டிரைவர் அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக நம்ம 3 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு சொன்னதுனால சிஸ்டர் சரியான நேரத்தில் நம்முடைய மத்தியில் வந்துட்டாங்க. நாம தான் கொஞ்சம் தாமதம் பண்ணிட்டோம். ஏன்னா நம்முடைய முதல் ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு மார்னிங் செஷன் முடிகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த குவிஸ் டெஸ்ட் எழுதுகிறவங்களும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனாலும் பரவாயில்ல, போகட்டும். இப்பொழுது நம்ம இந்த நேரத்தை சகோதரியுடைய கையில் கொடுப்போம். எல்லோரும் அமைதலாக கூர்ந்து கவனித்து சகோதரி நமக்கு என்ன சொல்றாங்கன்றத நாம் கேட்டு பயனடையும்படியாக கர்த்தருக்குள்ளாக உங்களை அழைக்கிறேன். நாம் யாவரும் பலத்த கர ஓசையோடு சகோதரி அவர்களை வரவேற்போமாக. அவர் சேட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் ஒரு வாதையும் அணுகாமலை தேடுவார். ஒரு அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளா மூடுவார். மூடுவார் நம்மை சிறகுகளால் மூடுவார். உன்னை சிறகுகளால் மூடுவார். என்னை சிறகுகளால் மூடுவார். உங்களுக்கே நீங்க கை தட்டீங்க. நான் என்ன நினைச்சேன்னா, நல்லா சாப்பிட்டு வந்துருக்கிறீங்க, செய்தியை எப்படி கேட்பீங்களோ எப்படி பாடுவீங்களோ எப்படின்னு யோசிச்சுட்டு வந்தேன். பரவாயில்ல, நீங்க நல்லா பாடினீங்க, உங்களுக்கு நன்றி. யாருக்காக பாடினீங்க? ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. இப்படி தெளிவா இருந்தீங்கன்னா செய்தி கொடுக்க ரொம்ப ஈஸி. எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கும்
என்ஜினியர் ஸ்டூடெண்ட்டுக்கு வித்தியாசம் உண்டு இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் மார்த்தட்டி சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே சொல்லுங்க. அப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களே உங்களை மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். இன்னைக்கு சொல்றாங்கல்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். ஏன்னா நம்ம அடிக்கடி என்ன பண்றோம், சோர்ந்து போய் ஆத்மாவை சோத்மாவை ஆக்கிடுறீங்க. அதனால தான் என்னவோ தெரில, நல்லா உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து கம்பீரமா. என் ஊழியத்தின் பேர் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, ஆமென். நம்ம ஆண்டவர் ஹீரோ. எதிரி யாரு? யாரு? சாவு, அத்தான், சாத்தான், ஜீரோ. ஆமென். நீங்க எப்பவும் அதை மனதில் கொண்டு வரணும். எல்லாரும் மண்டை மேல கை போடு. என் மண்டையே நல்லபடியா சிந்தனை செய். இப்ப ஆண்டவர் பேச போறாரு. நல்ல மண்டைய கத்திய தீட்டது போல தீட்டி கவனமாய் கேள், அதன்படி நட. ஆமென். வாய் மேல கை போடு. என் கண்மலையும் என் மெய்ப்பெருமாகிய என் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரிவியாயிருப்பதாக. ஆமென். இந்த கூட்டத்திற்கு மாமியாரும் மருமகளும் சேர்ந்து வந்திருக்கிற அப்படி சொல்ல கை நீட்டு. அப்படி வந்திருக்கிறோம், கை நீட்டுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆமென். நீங்க தான் முதலாவது தேவனுடைய பிள்ளைகள். உலகத்தான் பாடுறான், என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு. நீங்க சொல்லணும், என் மாமியார் தான் எனக்கு மட்டும்தான். சில பேர் உட்கார ஆரம்பிச்சிட்டீங்க, உட்காரு. இன்னைக்கு மாமியார் எல்லாம் வேப்பங்காயா கசந்தா இந்த செய்தி கேட்டுட்டு அப்புறம் வீட்டில் போய் என்ன செய்யணும், நீங்க ஹக் அண்ட் கிஸ். மாமியார கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். அதே மாமியார் யார்? யார் மாமியார்? நீங்க போய் உங்க மருமகளை தயவு செய்து செய்திக்கு எழும்பி போகாதீங்க. ப்ளீஸ் சீட்டட். அப்படி எழும்பி போறவங்க ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. உட்காருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஆயத்தப்படுத்தி இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். நான் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு என் பையனுக்கு பர்த்டே போய் அதுங்களை பிரியப்படுத்தி கேக் கட் பண்ணி ஹோட்டலில் போய் கூப்பிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது 2 பேர பிள்ளைங்க 2 அணைச்சு கொண்டு என்ன போகக்கூடாதுன்னு அழுதாங்க. என் பையன் என்ன சொன்னான், அப்பா அம்மா போய் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு 1 ஹவரில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன். நான் அவங்கள சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் அடுத்த காரை எடுத்துட்டு வேகமாய் கல்பாக்கம் பறந்து ஓடி வந்தேன் கர்த்தருடைய பணியை செய்ய. ஆமென். அதனால நல்ல காதுகுற கேளுங்க. உங்க வீட்டில் இருக்கிற போராட்டமெல்லாம் இன்றைக்கு ஓய்ந்து போகும். என்னை அழைத்த தேவன் கட்டுண்டவர்களை கட்டு அவிழ்க்கவே செய்தார். ஹல்லேலூயா. ஒரு சாட்சி மாதிரி சொல்லிட்டு உங்க செய்திக்குள்ள போறேன் நான். ஹல்லேலூயா. எங்க வீட்டு பக்கம் ஆர்பி கார்டன் கடப்பேரியில் எங்க வீடு இருக்குது, நம்பர் 31. என் கணவர் அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், ஏடிஎஸ்பி, எஸ்பி ரேங்க்ல போய் அவங்களுக்கு உடனே ரிட்டையர்ட் ஆனாங்க. அதனால எனக்கு இந்த ஊழியத்திற்கு மிக துணையா இருந்தார். ஏன்னா நீங்க நினைக்கலாம் ஊழியர்னா அவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு. இல்லை, ஊழியம்னா நிறைய உடைப்புகளின் உடைக்கப்படுதலின் மேன்மை தான் ஊழியம்.
உண்மையா செய்தான். உண்மையா செய்யட்டா அது அட்டூழியம். ஆமென். உண்மையா செய்யும் பொழுது முதல்லலாம் நான் நினைப்பேன், என் ஹஸ்பண்ட் வெரி போலீஸ் ஆஃபீஸர், வெரி ஸ்ட்ரிக்ட். எங்கள் அம்மாட்ட போய் சொல்லுவேன், வேற வேலையே இல்லாத ஒருத்தனை கட்டியிருந்தா கூட நான் வந்து கவர்மெண்ட் நர்ஸாக இருந்தேன் ஆப்ரேஷன் தியேட்டரில். நான் ரிசைன் பண்ணிட்டு இன்றைக்கு நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். அப்போ இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் கர்த்தர் எனக்கு ஒரு போலீஸ் ஆபீசரை ஏன் என்னோட இணைத்தார் அப்படின்னு தெரிந்து கொண்டேன். தேவனிடத்தில் அன்பவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஊழியத்துக்கு வந்த பிறகு ஏகப்பட்ட போட்டி, பொறாம, சொல்லாததை சொல்லேன்னு சொல்லி அப்படிலாம் பிசாசு போறான்னா. ஆனா அந்த நேரத்தில் என்னுடைய கணவர் எனக்கு ஒரு செக்யூரிட்டி ஆபீசரா இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போதான் எங்கள் வீட்டு மேலே நாங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீட்டில் மீட்டிங், 300-350 பேர் வருவாங்க. அப்போ எங்கள் வீட்டு அடுத்த தெருவில் ஒரு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மீன் பிடிக்கிற பிள்ளைகள், ரொம்ப அருமையான பிள்ளைகள். நான் அவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யிருக்கேன். நல்ல பிள்ளைங்க, தொல்லை கொடுக்க மாட்டாங்க. ஒன்றுனா வந்து ஓடி வந்து நிற்பாங்க நமக்கு. அப்போ அங்கே வந்து அவங்க வருஷத்தில் ஒரு முறை, ஆடி மாதம் எப்படி வரும் வருஷத்தில், ஒரே மாதம், அவங்க வந்து வருஷத்தில் ஒரு மாதம் ஆடி ஆடி அவங்க கொண்டாடுவாங்க. ஆனால் கிறிஸ்தவம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சொல்லுங்க. தினந்தோறும் ஆடணும். நடனம் ஆடி ஸ்தோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே, கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே, காண்பவரே காண்பவரே கிருபை உள்ளவரே, காலமெல்லாம் உடனிருக்கும் கண்மலையே ஸ்தோத்திரம். க்ளோரி. இயேசு அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க சொன்னது பாதாளமே அலரும். ஹல்லேலூயா. இந்த சாட்சியை சொல்ல போறேன் பாருங்க. அப்போ ஒரு வருஷம் ஆண்டவர், நான் எங்க வீட்டுக்கு பின்னாடி உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன், பின்னாடி போய் அந்த தோட்டத்து பக்கத்துல. அப்ப ஆண்டவர் சொன்னார், அந்த பாட்டை கவனி, அந்த பாட்டை கவனின்னு. அவங்க வந்து கூழ் ஊத்திட்டு இருக்கிறாங்க. ஆடி மாசத்தை பயங்கர கொண்டாட்டமா. நான் திடீர்னு அந்த பாட்டை கவனிச்சேன். அவங்க அந்த அருள் வருதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, சாமி ஆடி. அப்ப அந்த அம்மா ஆடுது, கட்டிட்டாங்கடா என்ன கட்டிட்டாங்கடா. கூட இருக்கவங்கலாம் கேட்குறாங்க, எந்த பக்கம் ஆத்தா உன்னை கட்டினாங்க? அது எங்க வீட்டு டைரக்ஷனை காட்டுது. இந்த பக்கண்டா என்ன கட்டிட்டாங்கடா, சக்தி இல்லடா எனக்கு சக்தி இல்லடா, என்ன விடுங்கடா அடே என்ன விடுங்கடா. அது குறி சொல்லாமலே ஓடி போச்சு. தெரிந்து கொள்ளுங்கள், கையை தட்டு. இயேசு உன் கூட இருந்தார்னா உன் தெருவில் உள்ள பிசாசு நடுங்கணும். உன் வீட்டுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துரு அவன் நடுங்கணும். உனக்கு விரோதமாய் போராடி மனுஷத்தின் மூலமாய் மந்திரவாதத்தை செய்யறானே அவன் நடுங்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். ஒரு வழியாய் வந்த சத்துரு 7 வழியாய் ஓடி போவான். 7 வருடம் மலட்டு கத்துவத்தை சமந்தவள் நான். 3 வருஷத்துல 4 வருஷம் டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். டாக்டர் என்ன சொன்னாருமா, இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா என் காதை அறுத்துக்கிறேன்னாரு. அவர் செத்து போயிட்டார். எனக்கு கர்த்தர் 2 பயல்களை கொடுத்து பேர பிள்ளைகளை எடுத்து இன்றைக்கு அவர் நாம மகிமைப்பட 20 வருஷம் கழிச்சு 2 பேரு என் பேர்ல பிள்ளை பெற்று வச்சிருக்கிறாங்க. வேதம் சொல்கிறது அல்லவா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். பேர் பெருமை என்பது இயேசுவின் நாமம் உன் மூலமாய் என் மூலமாய் மகிமைப்படவே.
ஹல்லேலூயா. இந்த கூட்டம் பெண்கள் கூட்டம். இஸ்திரி பெட்டின்னா என்ன அர்த்தமா தமிழ்ல? என்னங்க? அயன் பாக்ஸுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? இஸ்திரி பெட்டி. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அயன் பாக்ஸ்? நல்லா சூடு பண்ணி அத்தா மூஞ்சில வைக்கவா? நெருக்கம் என்ற சுருக்கம், வறுமை என்ற சுருக்கம், வியாதி என்ற சுருக்கம், போராட்டம் என்ற சுருக்கம், அதையெல்லாம் எடுக்கிறதுதான் இஸ்திரி பெட்டியாகிய உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அழைத்தார். ஹல்லேலூயா. ஆமே. ஒன்னே மார்தட்டி சொல்லணும், சீயோன் குமாரத்தியே என்ன பாடு? கம்பீரித்து பாடு, கூவாத. ஏன் சிஸ்டர் அப்படி சொல்றீங்க? நான் காலையில கூட கூவாத்துல தான் குளிச்சுட்டு வந்தேன். என்ன வாசனை! தேவ பிள்ளை, ஏன் பாடுகள், ஏன் வேதனை, ஏன் சோதனை என்று நீ வந்திருக்கலாம். பார்க்கறதுக்கு நீ பட்டு உடுத்திருக்கலாம், நகையை அள்ளி போட்டு இருக்கலாம். ஆனா உன் இருதயத்தை பார்க்கிறவரோ இயேசு. நானும் அப்படிதான் இருந்தேன், திமிர் பிடிச்சவ. ஏன்னா எங்க தாத்தா சின்னதுல இருந்தே அல்லேலூயான்னு சொல்லிட்டாளா, நம்ம அம்புட்டு நகையை கழட்டணும். நம்ம ஜாதி நகை போடுற ஜாதி நாடார் ஜாதி. பிறந்ததுல இருந்து ஊட்டிட்டார் தாத்தா. ரத்தமெல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஜாதியில நெல்லிக்காய் ஊறுற மாதிரி ஊறிச்சு. கர்த்தர் முலாது என்னை அதை உடைத்தார். ஜாதி பத பேரமின்றி இயேசு உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கை நீட்டி சொல்லுவாங்க, நான் இயேசுவை பற்றி அறிமுகப்படுத்துவேன். நீங்க ஒண்ணுமே வேண்டாங்க. உங்க உங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களோ எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ கொஞ்சம் வேதனையோடு வந்தீங்கன்னா அவங்கள நீங்க விசாரிக்கணும். ஆமென். பாருங்க, இங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அன்பிலே எதுல நிமித்து இருக்கணும்? வம்பிலே நிலைத்திராதிருங்கள். அன்பு சகலத்தையும் அப்ப ஏன் காலையில வரும்போது வீட்டுக்காரர் கூட சண்டை? அன்பு தாங்கும்ல, அன்பு சகிக்கும்ல, அன்பு சினம் அடையாது இல்ல. ஆமென். ஒன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கல்யாணத்தோட என்ன உடன்படிக்கை பண்றீங்க? வாழ்விலும் உன் மூஞ்சே பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு சண்டை போடும்போது என்ன சொல்றது? ஏ கருவாட்டு மூஞ்சே. ஒரு குடும்பம் என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. அப்பா ஒரு அல்சேஷன், அம்மா ஒரு டாபர்மேன். பப்ஸ் எல்லாம் என்ன? பொமரேரியன் பப்ஸ். வாட்ஸ் காலிங் தட் ஃபேமிலி? யார் சொல்றது இத? நீங்க சொல்றீங்க. ஆமென். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். மனைவி புருஷனை பற்றியோ புருஷன் மனைவியை பற்றியோ குறை சொல்லாதிருங்கள், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உங்களுக்கு சொல்றேன், நெட்டையோ குட்டையோ, சப்பையோ தொப்பையோ, கருப்போ செவப்போ, கர்த்தரால் நியமிக்கப்பட்ட புருஷன். மனைவி அதே மாதிரி தான். நெட்டையோ குட்டையோ, தொப்பையோ தொப்பை இல்லையோ, வாயாடியோ வாயாடி இல்லையோ, அவதான். ஒரு பிரதர் என்கிட்ட ஜெபம் பண்ண ஃபேமிலியோட வந்தார். எனக்கு தீர்க்க தரிசன அழைப்பு வேற இருக்குதா. ஆண்டவர் ஒரு வந்தவனு சொல்லிட்டார், இவருக்கு வீட்டில் மனைவி, ஆஃபீஸில் துணைவி. நான் பார்த்துட்டு ஆண்டவர் சொன்ன உடனே அந்த அம்மா மூஞ்சையும் பார்த்தேன். அந்த அம்மா சொல்லு,
அக்கா வந்து எதையும் ஒளிப்படெல்லாம் அப்படி போட்டு உடைச்சிருவாங்க. இன்னைக்கு உங்க சரக்கு அங்க தெரியும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி வந்திருக்காங்க. நான் கடைசியாக சொன்னேன், பிரதர் லாஸ்ட் ஜோம் பண்ணுமா அப்படின்னு. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே சிஸ்டர், ஓகே சிஸ்டர், ஒரு ரிக்வஸ்ட்டு, அவ தனியா நான் தனியா அப்படின்னாரு. சரி பிரதர் அப்படின்னு. அப்போ கிட்ட வந்து சொன்னாரு, கிட்ட வர்றாரு, எனக்கு ப்ராப்பர்சி நான் இயேசு நாமத்தில் சொல்கிறேன், கிட்ட வரும்போதே சொல்கிறேன், நெஞ்சு வலி தானே பிரதர், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் நெஞ்சு வலி தானே அப்படின்னு. அவர் ஆமாம் அப்படின்னு. நான் சொன்னேன், ஆஃபீஸில் இருக்கிற துணைவி இருக்கல்ல, அவள் ஃபோன் நம்பரை டெலீட் பண்ணிடுங்க, நெஞ்சு வலி சரியாயிடும். போயிட்டார். ஜோம் பண்ணிட்டு போகும்போது இவருக்கு அரை மனசாக இருந்திருக்கு, டெலீட் பண்ணவா இல்லை சேர்க்கவா விரட்டவா, ஒரே யோசனை இல்லை. திடீர்னு நம்ம மாம்சம் தான் எழும்பிருமே, அட அந்த அம்மா அப்படி தான் சொல்லும், அது சும்மா சொல்லும், ஊழியக்காரி என்ன அது சொல்லுதெல்லாம் நடக்குமே அப்பா அப்படின்னு மாம்சம் சொல்லும். திருப்பி கார் ஸ்டேரிங்கை போய் எடுக்கிறாரு, லப் டப் லப் டப் லப் டப்னு ஹார்ட் அடிக்கிறது போல டிப் டப் டிப் டப் டிப் டப் டிப் டப்னு அடிக்குது. அங்கடந்து எனக்கு ஃபோன் பண்ணுறேன், சிஸ்டர் எனக்கு ரொம்ப வேர்க்கு ஒரு மாதிரி வருது, நம்பர் டெலிட்டா அப்படின்னு. சென்னையில் வாழ்கிறாங்க, வெரி சீரியஸ். நான் இதை நான் நாட் டெல்லிங் ஜோக், இட் இஸ் ட்ரூ. கிறிஸ்தவன் வேஷம், மனைவிக்கு துரோகம், மனைவிகள் புருஷனுக்கு துரோகம், கர்த்தர் இதை அறிந்திருக்கிறார். மறுபடி சொன்னேன், ஒழுங்கா டிலேட் பண்ணிடு, இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்ல செத்துருவேன். அந்த நம்பரை டெலீட் பண்ணார். இன்று நன்றாக இருக்கிறார். கையத்தட்டு. நீ போராடாத உன் குடும்பத்துக்காக ஆண்டவற்றை ஒப்பட, அதற்கு முன்பாக நீ உன் கணவனிடத்தில் அன்பு கூறு. ஆமென். நான் சில பேர் ஜெபிக்க வரும்போது கேட்பேன், கிளி மேல பொண்டாட்டி ஏன் உனக்கு ஒப்பாட்டி? அவர் சொல்லுவார், இவ வரும்போது விளக்கு மாத்த எடுத்து வச்சு நிற்கிறாக்கா, அவ வரும்போது எப்போ வருவாரோ அவர் எப்போ வருவாரோ. எங்க போவாரு? எங்கம்மா போவாரு? எப்போ வருவாரோ போவார். நீங்க தானே சொல்றீங்க. கை நீட்டு. அன்பு தாரும். கேளுங்க, அன்பு தாட்சியில நீ குடும்பம் நடத்த முடியாது. அன்பு தாட்சி இருந்தா உன் கணவனை நேசிக்க முடியாது. அன்பு தாட்சி இருந்தா பிள்ளைகளை நீ நேசிச்சு அவர்களை வளர்க்க முடியாது. அன்பு தாட்சி இல்லை இருந்தால் உன் குடும்பம் சமாதானத்தோடு வாழ முடியாது. எல்லாரும் கை நீட்டு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்படும். ஹல்லேலூயா. ஆமென். சர்ச்சில் வந்து மட்டும் பாட்டு பாடுற, என்ன பாடுற? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, 100 சவரன் கேட்டேன் ஐயா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, வண்டி மட்டும் கேட்டேன் ஐயா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்ததையா. ரிசர்வ் இன் ஹெல். தேவ பிள்ளையே, கர்த்தர் இவ்வளவு நாளும் காணாதவர் போல இருந்தார். இன்னி இல்ல, கடைசி காலம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப உபத்திரவம். கிட்ட வந்துட்டாரு சுவாமி. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மனைவி எப்படிடா இருக்கணும்? பயல சொன்னாங்க, சுண்டுனா ரத்தம் வரணும், அடிச்சோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல எவிடன்ஸ். அதனால தான் நான் கருப்பா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அலங்கரிப்பு, உள்ளான அலங்கரிப்பு பெண்களுக்கு தேவை. கை நீட்டு. நீர் விரும்புகிற இஸ்திரி பெட்டியாய் மாற எனக்கு உதவி செய்யும். அன்பிலே நிலைத்திருங்கள், ஒருவரை ஒருவர் நேசிங்க. முதல்ல ஆண்டவரை நேசிக்கணும். நான் ஆண்டவரை தான் நேசிக்கிறேன். கை நீட்டு. முதல் அன்பு இயேசுவுக்கு. அப்படிப்பட்டவங்க ஒரு நாள் ஓய்வு நாளை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு எத்தனாம் தேதிமா? 15. ஜனவரி பிறந்து
எத்தனை சண்டே போச்சு? 2 சண்டையும் அட்டன் பண்ணாம எழுங்க நில்லுங்க. எழுமுங்க எழுமுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க போற. 2 சட்டை 2 ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சைக்கு போனேன். கை நீட்டு எழுமுங்க. உங்களை ஓய்வு நாள் பரிசுத்தமாக ஆசரிப்பீர்கள். ஆனால் பூமியிலே நான் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவேன். அடுத்த கேள்வி, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு 15ஆம் தேதி வரைக்கும் நான் சண்டையே போடல அப்படின்னு சொல்றது இன்றைக்கு 1லிருந்து இன்னைக்கு சாந்தி தப்பே ஆலோசனை இருக்கிறோம். ஒரு நாள் நீங்க உட்கார்ந்த கீழே உட்கார்ந்து நாங்கள் சண்டை போட எல்லாமே பார்ப்பீங்க. நாங்கள் சண்டை போட பார்ப்பீங்க. எல்லாமே இயேசு நீங்க இருக்கையில தம்முடைய கட்டுகளை உணர்ந்து எப்படி உண்மையாக இருந்திருக்கும். குடும்பத்திலையும் சண்டைப்படாத குடும்பத்திலையும் சண்டைப்பட்ட சண்டையை ஓடக்கூடியவர்கள் ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கிறார்கள். ஆமே ஆமே. நீங்க எல்லாரும் நினைச்சீங்களா நான் பாயிண்ட் பேசி வருகிறேன்? அந்த உலகத்தில் அந்த அம்மா வாழ்க்கை வேலை அம்மா புரட்சி தலைவி கேட்பாங்க. நம்ம எல்லாம் கிளர்ச்சி தலைவி கையிலே கிளர்ச்சி கொண்டு ஆவணம் பண்ணால தப்பா பேசு, ஆவணம் பண்ணால ஆக்குவதும் பண்ணால கல்யாணம் மத்தியில் இருக்கிறாங்க. கல்யாணம் வெளியேயா உங்க சர்ச்சை வந்தீங்கன்னா அம்மா எங்களுக்கு இருக்கிற ஸ்ரீகள் ஜகத்தில் ஈடாக சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன பேசுறேன்? நாமம் எவ்வளவு வல்லமையோ அதே வல்லமை நாம். நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிருக்கீங்க? வாயினாலே எலும்ப கட்டிதான் இல்லைங்க, வாயினால ஆசீர்வதிக்கும். ஆமென். உங்க ஆசீர்வாதத்தின் ஊர்த்தி யாரு? ஹல்லேலூயா. கண்ணு கண்ணு எத்தனை இருக்கு? கண்ணு எத்தனை இருக்கு? சீரியல் பார்த்துருக்கிறீங்களா? நீ சீரியலே பார்த்துருந்தா ஒரு நாள் சீரியஸ் ஆயிடுவேன். அப்போ ஒரு துணி கொண்டு போய் ஐசியூல போடுவாங்க. அப்போ நீ சொல்லுவ ஐசியூ சொல்லு, ஐசியூ உங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த கதெல்லாம் வேண்டாம். சீரியல் பார்க்கிறது, சீரியல் பார்க்கிறது சீரியல் நோக்கி போகும். அவன் என்ன நல்லதா சொல்லிட்டானா? மாமியார் எப்படி இன்ஜெக்ஷன் போடலாம், பையனோட மண்டையில முடியெல்லாம் கொடுக்குது. ஏன் ஆண்களுக்கு மண்டை ரொம்ப முடி வர தெரியுமா? முன்னாடி கொண்டாடி குடிச்சுக்க, நல்ல பக்கம் பிள்ளைய
அல்லேலூயா. தேவனுடைய வேதத்தின் வழி நடக்க ஆசைப்பட்ட ஆசை பாட்டு மட்டும் பாருங்க. கிறிஸ்துவை போல வாழணுமே, பண்ணதெல்லாம் அறிவிக்கிறவன். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் மனசுக்குள்ள கூட்டு தெரியுமா? யாருல கொண்ட ஆசனத்தை கொண்டுதான் வந்து திரும்புறேன் திரும்புறீங்க. வேதத்துல ஒரு வார்த்தை எங்க இருக்கு? மனைவிகளே என்ன புரிஞ்சது? திரும்பி அக்கா புரிஞ்சது. நான் ஒரு நாள் ஆண்டவருக்கு சொன்னேன், நான் பரலோகத்துக்கு வந்து உங்களை சண்டை போடுவேன். ஆண்டவர் கேட்டாரு, அது எங்களுக்கு அசிங்கமாயிடுச்சு. ஆண்டவர் சொன்னாரு, பூமியிலே நான் சரி கட்டுவேன். ஒரு வீட்டுக்கு போய் எங்க போயிருக்கோம், 3 சேர் படித்தாங்க. இந்த பக்கம் ஒரு திருப்பி, இந்த பக்கம் ஒரு திருப்பி, நடுவில் ஒரு சேர். இங்க அடிக்கு இங்க அடிக்குது, இது புருஷனுக்கு, இது மனைவிக்கு, இது சிசுக்கு. நான் கேட்டேன், முதல்ல சிசுக்கு அடிக்க 2 சேர் வந்து பேசினாங்கம்மா. அவர் எனக்கு ஒரு 1/2 மணி நேரமா பேசுறாங்க. மனுஷன் 10 நிமிஷமா பேசுறாரு. ஆனா இன்னைக்கு அம்மா பேச சொல்லி நான் 1/2 மணி நேரம் அவன் பார்க்கறது இன்னும் உயிரோட தான் இருக்கிறோம். இதுதான் அந்த அம்மா பேசுறது. கடைசி ஒரு பேச்சு பேசுறாங்க, சிஸ்டர் இவன் இருக்குன்னா சரி பண்ண மாட்டார். எங்க அப்பா புருஷன், எங்க அப்பா வந்தா உங்க அத்தான சரி போட மிஸ்டர் சாப்பிட மிஸ்டர் சாப்பிட மிஸ்டர் தேவை உன் அப்பா அப்பா புருஷனுக்கு சொல்லு. ஒரு நாள் உன் புருஷனை மற்றவர்களுக்கு குறை சொல்லி பேசாத கைவிடு. இதனால உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கு. ஆமென். ஆமா. அதே போல மாமியார் குடும்பத்தை நேசிக்கிறவங்க மட்டும் கை சீக்கிரம் கை போட்டு எனக்கு 2 எடுத்து 1 சாப்பிட்டா 2 எழுது டைம். ஆமென். அல்லேலூயா. அம்மா வீட்டு ஆளுநர்னா 5 ரூபாய்க்கு வர சொல்றது. புருஷன் வீட்டு ஆளுநர்னா 50 பைசா வர சொல்றது. உங்க அம்மைக்கு போதும், உன் அண்ணன் அவங்களோட அண்ணன் பேசு. உலகத்தால் பேசுறது இருக்கு. கத்தை கவனித்து கேட்கிறார். கிறிஸ்டினாயிருக்கு மட்டும் இல்லை, அவருடைய உடன்படிக்கை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சத்தியமும். அதனால தான் சொல்றாங்க, ஒரு வீட்டுல பொம்பளை சரியா அந்த காலத்துல கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு அப்படி பக்கத்தில் நை கொடுப்பாங்க. அந்த பொண்ணு பேசவே வராது. இப்போ தான் பிள்ளைகளுக்கு நை கொடுத்தா ஐயா பயந்து வழக்கு உதவி பிள்ளைகளை அடக்கமாய் பெண் பிள்ளைகளை பயந்து நான் கிடையாது. பெண் பிள்ளைகளை ஐக்கியமா கத்தருடைய ஆசை என்றால் எனக்கு 2 வயது தான். ஆனா பொம்பளை பிள்ளை பெற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. வேற என்ன சொல்லுன்னா, தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட இசைக்கு இணைந்து. ஆனா பொம்பளை பிள்ளையை பற்றி நீங்க வச்சுக்கல. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும். 1 மாசம் போய் எங்க அம்மா சூப்பு குடிக்கலாம் வச்சு விட்டுட்டு பாரு, உடனே சரி சரி என்ன கண்ணு போய் அதனால இருக்கேன் அப்படின்னா பேச என் பிள்ளை ஒரு பாப்பா வந்து சொன்னாரு, 2 பையன் 8 பசங்க 2 பையன் உடனே சொன்னாரு 200 சவாலும் எப்படி விற்கிறாங்க. நான் சொல்லல, அப்பதான் கேட்ட நீ வாங்கிக்கிறீங்க பேசக்கூடாது. சத்தியத்தை கேட்டு
வரணும் மண்ணை ஆக்கிட்டு வீட்டில் போய் பூச்சை நிற்கிறது கையை கழுவிடுவேன். ஒரு பிரதேசத்துக்கு வாங்கிட்டாங்க கையை சரி வாங்க இப்படி வானவா சக்தி போயிட்டு கையில் கை வாங்கி சொன்னா எனக்கு நேரம் ஆண்டி சொல்றேன் அதை பற்றி விஷயம் நிறைந்தது. நான் எவ்வளவு சொல்றேன், எவ்வளவு செல்போன் வச்சிருக்கீங்க, எத்தனை தாயை எழுதுவீங்கம்மா, தாயாகிய நான் எத்தனை போல எழுதும் அளவு எழுதுவீங்கன்னா எழுதி உங்க வீட்டில் போனு உங்க பிள்ளைகள் போனு எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சு சோதனை பண்ணிட்டு அதுக்குள்ள ஏசி கட்டத்தை ஊற்றி லவ் ஊற்றிலாம் போயிடாது. ஆமே இதெல்லாம் ரகசியம். அதுக்கெல்லாம் பின்னாடி ஓடிட்டு யாரு பேசுற எப்படி பேசுற அப்படின்னு அப்புறம் சொல்ல ஆமா என் லவ் இருக்கேன் என்ன செய்யல ஏற்ற துணையை ஏற்ற காலத்தில் கண்ட தருகிறார்கள். அவன் விருப்பத்தை எழுதிட்டு லவ் என்பது ஒரு சொல்லினான், அது படிக்கும், இரண்டு குடும்பத்தை பிரிக்கும், விஷம் நிறைந்தது. நீங்க சிறு பிள்ளைகளே பிள்ளை கவனம் பண்ணீங்கன்னா அந்த பிள்ளை லவ்ல போய் மாட்டாங்க. எங்க அம்மா வயதில் குழந்தைகளே சொல்லுவாங்க, சோதனை பண்ணுவான் தாவியை போல வரணும், சாலமனை போல வரணும், தோன்றுமா அதை செய்யணும். அவனே வல்லமுள்ள பிள்ளைகளை குறித்து கவலைப்படாது. பிள்ளைகள் பிள்ளைகளெல்லாம் பக்கத்தான் ஒழிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளின் சமாதானம் இப்படி எங்க பார்த்தாலும் போன் கால்ஸ், போனோகிராம், போனுக்கு அடிக்ஷன், அடிக்ட் ஆயிட்டான், கஞ்சா அடிக்கிறான், 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், 10 வயசு பெரியவரோட கனெக்ஷன் வச்சிருக்கிறான். ஆனா வேதனையில் பேசிக் கொண்டிருக்கிறது. பெற்றோரால் ஒன்றும் செய்ய முடியல, அழுகிறார்கள். நம்ம சொல்றாங்க இன்னும் வாழ்வுன்னா சாதனை. அதுக்காக எல்லாரும் பிள்ளைகள் மனுஷராலோ உலகத்தாலோ சித்தி மனத்தாலோ சீரழியாதபடி தந்தால் போதிக்கப்படுவார்கள். ஆகவே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு, இனி செய்திக்கு போவோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் எதிலும் நான் அவனிலும் நிலைத்து இருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. மேலே சொல்லப்பட்ட அதிகாரத்தில் 13 முறைகள் நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அந்த நிலைத்திருங்கள்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த கல்லெல்லாம் பதிக்கிறது பார்த்துருக்கீங்களா? முதல்ல பதிப்பாங்க, அப்புறம் அது எல்லாம் கரெக்டாக இருக்கிற ஒரு மிஷினை வச்சு நல்லா என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அது ஈவனாக பிறகுதான் அதே மாதிரிதான் வேத வசனத்தை நாம் இருதயத்தில் பிடித்துக் கொள்ளும். அதில் தினந்தோறும் அவங்களுக்கு உங்களோட பிரச்சனையை கொண்டு உங்களை எப்படி சிக்கன் 65 தந்தூரி கிரில் சிக்கன் மாட் போட்டு உங்களை நினைவாப்பட்டு பிறகுதான் நிற்கும் போதும் அதுதான் வரும், நடக்கும் போதும் அதுதான் வரும், படுக்கும் போதும் அதுதான் வரும். அதற்கு பெயர் தான் காவலாய். ஆனா வேதம் சொல்லு, அவர் உங்களை விசாரிக்கிற ஆள் வழியில யாருனால வீட்டுக்காரனால வச்சுன்னா அவர் மாதம் சொல்லுவார்,
கவலைகளை எல்லாம் என்ன விளையாட்ட சொல்லல, நீங்க கையை நீட்ட நீட்ட பகவான் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேதனை, உங்களுக்கு என்ன கண்ணி எல்லாம் நான் பாதுகாப்போட கணக்கடையா மனசுல இருந்து கொண்டிருக்கிறேன். நீ ஊழியம் செய்ய போ, ஒரு நாள் காரணம் நான் தூரமாகி உன் கண்ணில் அவர் பார்க்கல, நீ நினைக்கிற என் வேதனை அவர் கேட்கல, இல்லை கேட்கல. வழிகாட்டும் தெய்வமே இருளான நேரங்களில் தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் எங்களை பேசிக்க நாங்கள் எங்களை நிலையூட நாங்கள் பாத்திர அல்லவே ராமுட வேளைகள் நீங்கள் பாரங்கள் நிறைந்த நேரம் நீ எங்களை இவ்வளவு உடம்பை ஏற்கிறேன். வாழ்க்கையெல்லாம் பாடு, வாழ்க்கையெல்லாம் கல்வி, நிந்தைகள், அவமானங்கள், வேறுபட்ட குழந்தை இல்லாமல் தவித்து 38 வருடங்களா காட்டாட கொண்டு டாக்டர்ஸ் மறுச்சு போனார் சொல்லி என் கணவரை 25 வருடம் தோழி தூக்கி ஏசி நான் சுமந்து 2020 கணவன் மற்றவர்கள் வீட்டரை அழைத்து இன்னும் ஏசிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர்களை கட்டி கட்டுகிறது. யோசிக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் இந்த மரம், எனக்கு மட்டும் ஏன் இந்த அவமானம், எனக்கு மட்டும் ஏன் இந்த நிந்தனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த நெருக்கம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கண்ணி கேட்கலாம். அப்போ ஆண்டவரோட பார்த்து சொல்வார், நீ என் தேசத்து மரத்தை நான் பிரியமாக இருக்கிறேன். ஆடுகளுக்கு பாடுகிறோமே, அதுதான் அவருடைய கலந்தது. தங்கள் உடை துருத்தி பாடலை கொடுத்தார். எனக்கு 50 பாடல் கொடுத்தார். 10 அரிசி போட்டேன். அத்தனை தண்ணீர் தான். கண்ணீரை தான் தேவனீர விண்ணப்பம் கேட்கும் தேவனீரே, உம்மை போலே வேறு தேவனில்லை, உம்மை விட்டால் யாரும் இல்லை, உம்மை போலே வேறு தேவனில்லை, உம்மை விட்டால் யாரும் இல்லை, கண்ணீரை காணும் தேவனீரே, விண்ணப்பம் கேட்கும் தேவனீரே. 7 முறை மரணங்களை சந்தித்தேன். டாக்டர் சொல்றாங்க, கணவனுக்கு அவ்வளவுதான், அடுத்த செத்துவாங்க. ஆண்டவர்கள் சந்தை பிடித்து கொண்டு சொல்லுவேன், நீடித்த நாட்கள் அவரை விரும்பியாங்க என் மனுஷன் காண்பிப்பேன் சொன்னீங்க. இவ்வளவு மாசம் பொய்யானாலே அவன் மறுத்து போவார். அதனால எனக்கு மரணம் என்னன்னு தெரியும், மாமியார் கொடுவார் என்னன்னு தெரியும், நாற்பது பிரச்சனை என்னன்னு தெரியும், கொடுவார் பிரச்சனை என்னன்னு தெரியும். எல்லா பாடுகளையும் சாமி கற்றுக்கிட்டாங்க. வைக்கப்படுதல் ஒரு ஊழியம் ஆண்மை படத்தை எப்படி பிடிச்சி கடைசி சொத்து வரை கிடைக்கிற மாதிரி என் தேவனுடைய மறைந்து
பிள்ளை கலந்து மூன்றாவது குழந்தை பிறந்து 14 நாள் நான் அவருக்கு சாப்பிட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் வெள்ளிக்காய் நாளைக்கு வந்து அவனை கூட்டி போறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கு முந்தின நாளே என் கணவனுடைய ஃப்ரெண்டு வந்து எங்கள் அம்மா சொல்றேன், எப்படியாவது கிடைக்காம மனுஷனுக்கு நான் ஃபீல் பண்ண வேண்டியதான். இவரை கூட்டிட்டு என்ன பண்ணுறாலும் மனுஷனை போலீஸாக கட்டளை தப்பிக்கிட்டேன். ஆனால் என் தாய்கிட்ட போய் அவங்க ஏதோ சொன்னாங்க. எங்கள் அம்மா எனக்கு வந்து சொல்றாங்க, இல்லைம்மா நீ கடந்து போதோ நன்மைக்கான ஏதோ நன்மைக்கான அம்மா ஜெபிக்கிறாங்க, பாவங்களே அழுகிறாங்க. எனக்கு ஒரு நல்ல விசுவாசத்தாய் என் தகவல் மூடி செபிக்குதான் கடந்து வருது. அப்போ வந்து அப்போ அம்மா சேர்த்தார். அந்த கால் கூட நான் ஏறி கடந்த 14ஆம் நாள் கடந்த பச்சை பிடிச்சிருக்கு யோசிப்பாங்க. சிதறல் ஃபுல்லா நான் பேட் வச்சு நான் ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு தூக்க முடியல. அப்படி நடந்து காலத்தை உருவாக்கும் பொழுது நீங்க நினைக்கிறீங்க இந்த வேத புத்தகத்தை ஏதோ ஒரு புத்தகம் இல்லைங்க, ஜீவனுள்ள புத்தகம். உயிரை காப்பாற்றுங்க, பட்டியல உடைக்கிறதுக்கு நானே சாட்சி. இந்த காலத்துக்காக வசனம் சொல்றது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. என்னுடைய தம்பியோ ஈசேல மாஸ்டர் இருக்காங்க. அப்போ அவன் ட்ரெயினிங் பீரியட் எடுக்கிறான். நான் சொல்றேன், தம்பி இந்த காலத்தில் சில வசனம் போது இல்லை. அவன் என்ன சொன்னான், அக்கா அதிர்ச்சி ஏதோ உடல்ல தன்னுடைய வார்த்தையை உண்டாச்சு. அவர் போய் கம்பா விழுப்புரத்துல இன்ஸ்பெக்டர் ஆகிட்டாங்க. பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அட்மிஷன் போய் பார்த்தா எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் என்ன ஒரு பைசா வாங்காத, பின்னம் வாங்காத தேவ மனுஷன். போய் பார்க்கும் பொழுது நீங்க மெடிக்கல் டாக்டர் சொன்னீங்க, என்ன ஐசி கூட்டி போறீங்க சொன்ன, திருப்பி போயிட்டு அந்த மாதிரி சொல்ல அந்த குழந்தைகள் அப்படியே மயக்க போட்டு குழந்தைக்கே விழுது. தம்பி மெடிக்கல் உள்ள போனா சீஃப் சொன்னாங்க, அதை பார்த்தா 99% பண்ண முடியாது. அவர் டாக்டர் சொன்னாரு, நீ நேரம் சாப்பிட்டதுனால நாளைக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் போகணும்னா லீவுமா ஆம்புலன்ஸ் தான் போகப்படியே உயிர் பிரிந்தால் போஸ்ட்மார்ட்டம் இல்லாமல் அடக்கம் பண்ணிட்டாங்க. படிச்சு ஒரு முடியல. நான் அப்படி போய் சொல்றேன், எங்கள் ஆண்டவர் கைவிட மாட்டாங்க, எனக்கு விலக மாட்டாங்க. அவர் எனக்கு கேட்டு சொன்னாங்க கைவிடாதுன்னா பயங்கரத்தை பேசிட்டு அப்படின்றது. அதனால டாக்டர் சொன்னது அஞ்சு இரவு வந்தது. தேவ சமூகத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியல, அழ முடியல, பேச முடியல, கையிலேயே உட்கார்ந்து தரிசனமாய் மக்கள் தாக்கினார். மாணவர் மாறிட்டு உச்சத்தலையில் உள்ள நாள் வெள்ளத்துணி பொழிந்து மாசெய்தியை தாக்கினார். மனுஷன் போய் சொல்கிறேன், என்ன கழுவ மாட்டேன் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி செத்து முடிஞ்சிச்சே. ஒரு மணி நேரம் சொல்லுள்ள நாம் சொல்லும் நேரத்தில் ஐயா கண்ணீரை துடைத்து என்னை கரத்தாய்த்து கொண்டீ. யாரிடம் செல்லையா, யாரும் இல்லை எனக்கு ஐயா, உந்தன் பாதம் அமர்வே உம்மை நம்பியுள்ளே. கிடைக்கிற பாட்டு ஒரு மணி நேரம் கழித்து உலகத்தால் கூட கேட்கிறேன், ஒரு மணி நேரம் கழித்து மாற்றியான தரிசனத்தை கேட்கிறேன். மூடியிருக்கும் நான் முகத்தை திறந்தார். இவருடைய சீமை தந்தார். எனக்காக அன்பு கொடுத்ததான் இந்த ஊழியம். கையை தட்டு. அதுக்கப்புறம் 25 வருஷம் ஆபரேஷன்லாம் முடிச்சு டாக்டர் சொன்னாரு 8 to 10 10 வருஷத்துக்கு
மேல ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. எழுதிட்டாங்க சத்தியப்படல. வீட்டு 15 வருடங்கள் நீடித்துக் கொள்வது அவர் சீவனுள்ளவர். அன்பிலே நிலைத்திருங்கள். ஏதோ சொல்கிறது, அன்பிலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. இயேசுவின் அன்பு பலவான். ஆண்டவரோடு இணைந்திருந்தால் நீங்கள் பலவான்கள், வல்லவர்கள், நல்லவர்கள். இயேசு இல்லாத வாழ்க்கை ஃபீஸ் போன பல்பு தான். இயேசுவோடு உள்ள வாழ்க்கை வல்லமையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 15:2 சொல்கிறது, சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விட்டீர்களே ஆகியும் அவர் உங்களை விட்டு விடுவார். எத்தனை பேருக்கு இயேசு வேணும்? கோவிட்ல பார்த்தோம்ல, பணம்லாம் இருந்துச்சு, சீவன் யாருக்கு இருந்தது? கிறிஸ்துக்குள்ள மட்டும்தான். நீ என்ன ஆட்டம் போட்டு பாட்டு பாடினாலும் அவர் நாமம், அவர் ரத்தம் இல்லாம நீ வாழவே முடியாது. நானே சாட்சி. அல்லேலூயா. உறவு முறைகளில் நிலைத்திருங்கள். அவரே நம் மூத்த சகோதரன், நம்முடைய தகப்பன் பிதா. அவரோடு இணைந்து அன்பு செலுத்துங்கள். 3ஆவதாக அன்பிலே நிலைத்திருங்கள். அதை வேதம் சொல்கிறது, கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ முக்கியமான என்ன கனி? அன்பும் கனியும் பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட என்ன இருக்காது? மருந்து கூட அங்கே இருக்காது. ஜபமணின்னு பேர் வச்சிருப்பாங்க, அங்க என்ன இருக்காது? ஜபமே இல்லை. அவன் பேர் எப்படியோ போன வருஷத்துல ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி 2024 எப்படி போச்சு சார் அப்படின்னு நான் வந்து சொன்னேன், முதல்ல நான் ஒரு ஜோசியம் கிடையாது, 2வது நீங்க எப்படி நினைச்சிருக்கீங்களோ அப்படியே பக்கத்துல சொல்லு. நீ எப்படி நினைச்சிருக்கிற? நீ ஆசீர்வாதம் பண்ணிக்க. அவன் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் கடைசியாக வார்த்தையில் நிலைத்திருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் வேலை வார்த்தைங்க? இந்த போது கையை காணும் கேட்க புரியாது சார். இன்னைக்கு வேகம் வாசிக்கிறவர்கள் எழுதி இருக்கும். எவ்வளவு நேரம் உட்கார்ந்து உட்கார்ந்து இடம் போச்சு. கர்த்தர் எவ்வளவு நல்லது. வேதத்தின் பணி நடக்கணும். வேதத்தை இந்த கால பணிகளுக்கு விடக்கூடாது. அவவே என்ன செய்யணும்? இவ்வளவு நீங்க வேலை படிச்சீங்களா? இல்ல ஐயா வாங்க எழுதிருக்கீங்களா? கையை கட்டிவிடுறாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டும், வேதத்துல வெளி செய்வீங்க. உன் கால்களுக்கு கொரோனா வந்து யாரும் சொன்னாலும் சரி, நீ என்ன சொல்ல சொல்லிட்டு செய்யணும். வாழை எல்லாரும் கைவிட்டு வாழை என் கூடாரத்தை அணினாலே சொன்னாலே எனக்கு திரும்பி அம்மே. கடைசியாக கனி கொடுக்கும்படி அவரில் நினைத்திருங்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 1:1-5 3 காரியங்கள் வந்து துன்மார்க்க ஆலோசனை நடக்கக்கூடாது, 2வது பாவிகள் வழி நிற்கக்கூடாது, 3வது பரியாசக்கார உட்காரக்கூடாது. மற்ற 2ம் இரவும் பகலும் நாம் எல்லாரும் எழுதியிருக்கோம். கர்த்தர் நம்மோடு அவ்வளவு நேரம் பேசினார். இப்ப ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் தெரிவித்து பணியை சொல்ல முடிகிறேன். அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் மாதவரையும் மாதை கட்டவர் இயேசு உலகத்தையும் உலகத்தின் கட்சிகளை போய் அந்தவரே பகை சாட்டப்பட்டார். நாம மகிமைப்படுகிறார். உலகத்தையும் சாட்சியாக உண்மை கடைமணவர்களுக்கும் சாட்சியாக இருக்கிறீர்கள் என்று பண்ணலாம். நான் வந்து இப்படியாக பாராட்ட பெருமைக்காய் சொல்லு. இந்த பிள்ளைகளுடைய எல்லாம் மனுஷ குணத்தை பார்ப்பான், கத்தோடு பார்ப்பான். சிறிய அம்மர்கள் ஒத்தியுள்ள சிறிய வீட்டை கட்டுகிறாள்.
ஒருத்தியுடன் சிறிதன் சாபத்தை சபையை கட்டி எழுப்பும்படியாக இரவும் பகல் வேறு தியானமாக இருக்கும்படியாக கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுகிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன வார்த்தைகள், என்னென்ன கவலைகள், என்னென்ன வேலைகள் கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் வருத்தப்பட்டு சுமந்தவர்களே இதெல்லாம் உங்களுக்கு வாழ்நாள் இது அழைத்து கொண்டு வந்தது உண்மையெல்லாம் அவரை ஆசீர்வதிப்பது உண்மையல்லவா? அவர் நம்ம உலகமாக அழைத்து ஆசீர்வதித்து பெருகிருப்பது ஆசீர்வதித்து பெருகி செய்கிறார். அவரை கண்டிப்பாக நன்றி நாம் இறக்குகிறார்கள். எந்த மக்கள் கலந்து இருக்கிறார்களோ அதே அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிழ்ச்சியும் சிறப்பு செய்கிறார்கள். இந்த குழந்தை ஆயப்படுத்தி கொடுத்த கடவுளே சம்பளத்தை ஒப்புக்கொள்கிறோம். தேசத்தை செல்லிக்காக செல்லிக்கிறோம், விஷப்படியாக செல்லிக்கிறோம், சாமர்த்தியாக செல்லிக்கிறோம், நம்ம பணியாளர்கள் எல்லா குருவாக செல்லிக்கிறோம். இந்த குழந்தை ஆயப்படுத்தின சிஸ்டர்ஸ் செல்லிக்கிறோம். அதற்கு ஒவ்வொரு செல்லிக்கு ஆசீர்வதிக்கிறேன். எல்லா காரியத்தையும் பொருட்படுத்திக்கொண்டு தேவனை சொல்லிக் கொடுத்தவர்கள் நன்மை சொல்லியிருக்கிறோம். பிரயோஜனமான ஊழிய காரியங்கள் இது எதை சொல்கிறோம் அதை சொன்னேன் சுத்தம். இது எதை செய்ய சொல்கிறோம் செய்து கொண்டு இருக்கிறேன், செய்ய போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவன் உள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். ப்ளீஸ். இந்த மாலை வேளையிலே நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்து அனைவரையும் உற்சாகப்படுத்திய அம்மா அவர்களுக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக ஒரு சிறப்பு பரிசினை கொடுக்கின்றோம். கொடுத்த பிறகு சிறப்பு விற்பனை பிரிவை ஐயா அவர்கள் ஆரம்பித்து தருவார்கள்.